முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேறி உதகை அருகே பைக்கரா வனச்சரகத்திற்கு உட்பட்ட பழங்குடியின கிராம பகுதியில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் இந்த ஆண்டு நிலவி வரும் கடும் வெயில் காரணமாக வனப்பகுதியானது முழுவதும் வறட்சி காணப்பட்டு வனவிலங்குகளுக்கு உணவு தட்டுப்பாடானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காட்டு யானைகளுக்கு பசுந்தீவன உணவு தட்டுப்பாடானது ஏற்பட்டுள்ளதால் யானைகள் வெவ்வேறு பகுதிக்கு வந்துட்டு இடம்பெயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் முதுமலை வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள சோலூர் பகுதிக்கு வந்துட்டு கடந்த 3 நாட்களுக்கு முன் ஒற்றை காட்டு யானை வந்துட்டு இடம்பெயர்ந்து அப்பகுதியில் முகாமிட்டுள்ளது. இந்த காட்டு யானையானது இரவு நேரங்களில் குறிப்பாக குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களின் அருகே உலா வந்து விவசாய பொருட்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இன்று 3வது நாளாக உதகை அருகே உள்ள பைக்கரா வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகல்கோடுமந்து மற்றும் 9வது மைல் பகுதியில் இன்று யானை நடமாட்டம் தென்பட்டதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் இந்த பகுதியில் தற்போது வனத்துறையினர் மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் காப்புக்காடு வனப்பகுதியை ஒட்டியுள்ள இந்த பகுதிகளில் இந்த அமைந்துள்ள விவசாய நிலத்தில் இந்த யானை நடமாட்டமானது காணப்படுவதால் இந்த விவசாய நிலங்களில் பயன்படுத்தக்கூடிய சோலார் மின் வோல்டேஜ் அளவுகளை இப்பகுதியில் வனத்துறையினர் மின்வாரியத்துறை அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் யானையின் நடமாட்டம் தென்பட்டால் உடனடியாக இப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் மற்றும் யானையை இடையூறு செய்யக்கூடாது எனவும் விழிப்புணர்வு பிரச்சுரங்களையும் வழங்கி தொடர்ந்து யானை நடமாட்டத்தை 3வது நாளாக கண்காணித்து வருகின்றனர். உதகையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு.